அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தங்கர்பச்சன் சார் வந்து ஒரு ஒரு செம்ம ஃபோட்டோகிராஃபர். நான் வந்து அஸ்னேட்டராக வேலை பார்க்குறப்ப மறுமலர்ச்சி ஆகட்டும், பாரதி ஆகட்டும், காதல் கோட்டை ஆகட்டும் பார்த்து நான் வியந்து, நம்ம படம் பண்ணால் இப்படி ஒருத்தரோட பண்ணணும். பாரதிலாம் அந்த சாங்கு நிற்பதுமே நடப்பதுமே பிரமாதமாக எடுத்துட்டார். அந்த உலகத்தை அவ்வளோ பாரதி உலகத்தை கொண்டு வந்ததில் அவருடைய மெனக்கடல் ரொம்ப பிரமாதமான மெனக்கடல். அழகி படம் நான் காசி தேட்டரில் பார்த்தேன். ஒரு பழைய காதலியை சாலையில் வந்து தார் போடுற ஒருத்தராக பார்க்குற நேரத்தில் அழுது கரைஞ்சு தேட்டரை விட்டு என் பைக்கை கூட எடுக்காமல் நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் படம் பார்க்க முடியல. அப்புறம் திருப்பி போய் அந்த படத்தை போய் பார்த்தேன். தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த ஒரு படம்னா வந்து அது அழகி. என்ன உண்மையான உணர்வோட அப்பா அப்படி எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பால்ய காதலியை ஒரு சாலையில் ஒரு காதலன் பார்க்கிற ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கா எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து மனசில் ஒரு ஆணி மாதிரி அடித்தது. அது ஒரு விதை. அது மாதிரி அடுத்து பல படங்கள் வருவதற்கான ஒரு விதை வந்து ஒரு அழகி வந்து அவ்வளோ அழுத்தமாக நந்திதா தாஸோட அது ஊன்றது வந்து மிக மிக மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அப்புறம் சொல்ல மறந்த கதை பிரமாதமான படம். ஆனால் எனக்கு பள்ளிக்கூடம் படத்தில் வந்து தங்கர்பச்சன் சார் நடிச்சிருப்பார். உண்மையிலே நான் சொல்கிறேன், தமிழ் சினிமா ஒரு அற்புதமான நடிகனை தொடர்ந்து பார்க்க தவறிவிட்டது தான் நினைக்கிறேன். என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு அதை பார்த்து வியந்து, நீ நடிப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு என்கிட்ட கேட்பார். ஆனால் ஒரு பலாப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் பேசுகிற காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். வெயிலாகட்டும், அங்காடி திருப்படம் பார்த்துட்டு நேராக என் வீட்டுக்கே ஒரு சால்வையோடு வந்து பாராட்டுகிற ஒரு மனிதர். ஏன் 9ஆம் நோட் புக்கு படிக்கலை அப்படின்னு கோவமாக சண்டை போடுகிற ஒரு அண்ணன் மாதிரி. அவ்வளோ இப்போ நான் கோவிடில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு ஹோமியோ டாக்டரை சொல்லி அவர் மருந்து அனுப்பிச்சு அப்படின்னு தொடர்ந்து என் மேலே ரொம்ப அன்போடு இருக்கிற அவர் தங்கர்பச்சன் சார். தங்கர்பச்சன் தொடாத துறைகளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ துறைகளை தொட்டார். எல்லாத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல விஷயங்களை அவர் செஞ்சுருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் படங்கள் மீது நம்மளுக்கு கொண்ட பேர் அன்பு இருக்குல்ல, அந்த வாழ்த்துக்கள் வந்து விஜித் பச்சானுக்கு வந்து மொத்தமாக கைமாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை லிங்குசாமி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், தவமாய் தவம் இருந்த படம் பார்த்தப்ப ராஜ்கிரண் சார் நடிப்புக்கு யாருமே தேட்டரில் கைதட்டல, அப்படியே கண்கலங்கி அழுதுட்டு போயிட்டாங்க. அடுத்த படம் சண்டைக்கோழி வருது, அவர் என்ட்ரி ஆனோடனே கைதட்டுறாங்களாம், நிமிக்கிறாங்களாம். அப்போ ராஜ்கிரண் சார் லிங்குசாமி உட்காந்து பேசுகிறப்ப, சார் தவமாய் தவம் இந்த நடிச்சுக்கு தான் சார் இவங்களாம் கைதட்டுறாங்க அப்படின்னு அந்த வாழ்த்துக்கள் எப்படி இன்னொரு படத்துக்கு கைமாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தங்கர்பச்சன் சார் இவ்வளோ அற்புதமான படங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அவருடைய பையன் ஒரு படமாக நடிக்கிறப்ப அது மொத்தமாக கைமாறும்னு நான் நம்புகிறேன். அப்படி வாழ்த்துறேன். இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ் உண்மையிலேயே பிரமாதமாக எழுதியிருந்தார் நண்பர் முருகேஷ் பாபு அவர்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எண்டு வசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்ட்டு. ஆனால் தீண்டாமை பெருங்குற்றம் தான் படிச்சுக்கிட்டே இருப்போம். தீண்டாமையை உருவாக்குற ஜாதி பெருங்குற்றம்னு சொல்லணும். ஜாதியை உருவாக்குற இன்னொன்று, அதை உருவாக்குகிற இன்னொன்று. இது மொத்தத்தையும் என்னைக்கு இந்த மனிதகுலம் மொத்தமாக அழிக்குதோ அதுதான் இந்த ஒரு அழகு அன்பு பூக்குற காலம். அது வரைக்கும் தொடர்ந்து நாம் தீண்டாமை பற்றி, தீண்ட முடியாதவர்கள் தீண்ட தகாதவர்கள் என்ற 2 வகை இருக்கிறது. அவர்களிடமிருந்து நம்மளை காப்பதற்காக தொடர்ந்து கலை மூலமாக இது மாதிரியான ஒரு தொடர் படைப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். டைரக்டருக்கும் சரி, விஜித் பச்சானுக்கும் சரி, இந்த படம் ஒரு முக்கியமான படமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.